Hi friends, welcome to 4-Star Studios. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான நல்ல காரசாரமான வரமிளகாய் துவையல். இது செட்டிநாடுடைய ஸ்பெஷல் ரெசிபி. இந்த வரமிளகாய் துவையலுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. தக்காளி சேர்க்காம இந்த டேஸ்டியான வரமிளகாய் துவையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த துவையல் ரொம்பவே பிடிக்கும். இது நீங்கள் இட்லி, அப்புறம் நல்லா சுட சுட இட்லி, அப்புறம் நல்லா சாஃப்டான தோசை கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த வரமிளகாய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கிண்ணத்தில் 4 வரமிளகாய், நல்ல காரமான மிளகாய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நம்ம நல்லா கொதிக்கணும் தண்ணி. அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். வெதுவெதுப்பான தண்ணி கிடையாது. பாருங்கள், நான் உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும், நல்லா கொதித்து ஆவி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறி இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரணும். அப்போ நமக்கு இந்த மிளகாய் புளி எல்லாமே நல்லா ஊறி நமக்கு சட்னி நல்லா நைஸாக அரைச்சி கிடைக்கும். அந்த விதைகள் எல்லாமே நல்லா ஊறி வந்துடும். மிளகாயில் இருக்கிற விதைகள் எல்லாமே நல்லா ஆறின பிறகு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு மிக்சியில் சேர்த்து நம்ம இந்த துவையல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த வரமிளகாய் அப்புறம் புளி இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இதை அரைக்கும் போது தேவைப்பட்டால் இந்த ஊற வச்ச தண்ணியவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் எடுத்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட இதே அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த துவையல் கொஞ்சம் நல்லா திக்காக கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப அந்த மிளகாய் சட்னிலாம் செய்கிற அளவுக்கு ரொம்ப ஓடுற மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திக்காக நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல காரசாரமாக நல்ல உரப்பாக சூப்பராக இருக்கும். நல்ல காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற போது நீங்கள் இந்த துவையல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, அப்புறம் செட்டிநாடுடைய ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் எல்லாத்துக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளிச்சிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு பாருங்கள், நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கும் போது நம்மளுடைய இந்த துவையலில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி அந்த கிண்ணமே தொட முடியாது. நல்லா அந்த எண்ணெயுடைய சூடு ஏறி கிண்ணமே நல்லா கொதிக்கும். அந்த அளவுக்கு நல்ல தாளிப்பு சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும். அந்த தாளிக்கும் போது அந்த எண்ணெய் நல்லா சூடாக சேர்க்கறதுனால நமக்கு நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம்ல, அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக கமன்னு வாசனையோட சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் வரமிளகாய் துவையல் செஞ்சு இட்லி, தோசை, அப்புறம் வெள்ளை பணியாரம் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே சுலபம். இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4-Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.